ஹாய், இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வீடியோ தான். நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாலாம் பண்ணல, சிம்பிளாக தான் பண்ணினோம். அதான் முன்னாடி எதுவுமே சொல்லலை. பட் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணோம். ஸோ அந்த வீடியோவும் நாங்கள் ஆட் பண்ணி என்னென்ன மாதிரி பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிட்டன் கிஃப்ட் தாங்க ரெடி பண்ணோம். அதுக்காக வந்து பேங்கிள்ஸு, டிஃபன் பாக்ஸு அண்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு உள்ளேயே போட்டு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோங்க. ஏன்னா அந்த டைமில் ரெடி பண்ணால் டைம் இருக்காது, எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ண முடியாது, ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் முன்னாடியே எல்லாமே போட்டு ரெடியாக வச்சுட்டோங்க. இதெல்லாம் திருச்சியில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணோம். மங்கள் அந்த ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஏன்னா அங்கே கொஞ்சம் ஆஃபர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும் அப்படிங்கிறனால அங்கே தாங்க ஃபுல்லாகவே நாங்கள் பர்ச்சேஸ்லாம் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வேணும்னா அங்கே பண்ணிக்கோங்க, மேபி ஆஃபர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கலாம். அதே மாதிரி பிளேட் டெக்கருக்கும் அப்படி தாங்க. நாங்களே வந்து அந்த சில்வர் பிளேட் கிடையாது, அது மாதிரி வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும்ல, அது வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு நாங்களே வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு யூடியூப் பார்த்து வீட்லேயே உட்காந்து முன்னாடி நாள் நைட்டு ரெடி பண்ணோங்க. நான், என் தம்பியோட ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு ஒரு அக்கா, எங்கள் அக்கா எல்லாம் சேர்ந்து தாங்க ரெடி பண்ணோம். ஸோ ஃபைனலாக அவுட்புட்டுமே எல்லாருமே கேட்டாங்க நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்களே தாங்க யூடியூப் பார்த்து யோசிச்சு பிளேட் டெக்கர் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. இதோட நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணதெல்லாம் முடிஞ்சுது. இப்போ வாங்க வளகாப்பு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து நான் மேக்கப் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து லைவ் போடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் வந்து நம்ம வந்து நிறையா வந்து பேசுவோம், இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, மாற்றி நமக்கு சண்டையெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து லைவில் ரெக்கார்ட் பண்ண வேணான்னு தான் நான் லைவ் போடலை. ஜஸ்ட் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். நாங்கள் வீடியோகிராஃபரும் வைக்கல, சும்மா ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்தோம். ஏன்னா வீடியோகிராஃபருக்கே தனியாக அமௌண்ட்டாக பல்காக கேட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஜஸ்ட்டு வந்து வீடியோ எடுக்காமல் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த ஏதோ வேப்பந்தலையில் பின்னி தான் வளையல் போடுவாங்கன்னு சொல்லி தான் போட்டாங்க. எனக்கு தெரியல அது எதுக்காக போட்டாங்க அப்படின்னு. அதான் சாங்கியன்னு சொன்னாங்க. நான் வந்து ரீசெண்டாக வளகாப்புக்கு போன மாதிரி ஞாபகம் இல்லை. எங்கள் அக்காவோட வளகாப்புக்கு தான் போனேன். எனக்கு இதை போட்டது எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அது ஏன் அந்த இது ஃபஸ்ட்டு போடுறாங்க அப்படின்னு. தென் அதுக்கப்புறம் எப்பவும் போல் வளையல் போட்டாங்க. எனக்கு வந்து எங்கள் அக்காவோட வளகாப்பில் ரெண்டு பேர் மாற்றி வளையல் போட்டாங்க. பட் என் வளகாப்பில் அப்படிலாம் போடலை. எல்லாம் வந்து ஒருத்தரையே தான் போட்டாங்க, எங்கள் அத்தையே தான் போட்டாங்க. தென் எல்லாத்துக்கும் ஒரே கன்ஃபியூஷன், இவருக்கு பொட்டு வைக்கும் போது இவருக்கு வைக்கலாமா வேணாமான்னு. ஏன்னா அவருக்கு வந்து திடீர்னு அலர்ஜி ஆகிடும், ரொம்ப தடித்த மாதிரி ஆகும். ஸோ சம்டைம்ஸ் இவர் நல்லா இருப்பார், சம்டைம்ஸ் ஓகேவாக இருப்பார். அதனால் இவங்க எல்லாமே கேட்டு தான் செஞ்சாங்க, வைக்கலாமா வேணாமான்னு ரொம்பவே கேட்டு தான் செஞ்சாங்க. ஏன்னா இப்போ ஒரு 1 வீக்காகவே அவருக்கு அந்த மாதிரி அலர்ஜி ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாம் கேட்டு தான் வச்சாங்க, சும்மா லைட்டாக மட்டும் பொட்டு வைக்கலாம் அப்படின்னு. நிறைய பேர் முன்னாடி இப்போ கமெண்ட்ஸில் ரீசெண்டாக கேட்டுட்டு இருந்தீங்க, எங்களை இன்வைட் பண்ணுவீங்களான்னு. எனக்கு இன்வைட் பண்ணணுன்னு தான் ஆசை. பட் எனக்கு நம்ம அந்தளவுக்கு கிராண்டாக பண்ணலையா, ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் இன்வைட் பண்ணலை. தென் வந்து நிறைய பேர் மின்ஜூனுக்கு வந்து அவங்க ஊரில் இந்த மாதிரிலாம் இருக்கா, அது இவருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதையும் வந்து இந்த வீடியோலேயே சொல்கிறேன். அவர்கிட்ட கேட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தென் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு சுத்தமாகவே கிடையாது. அவங்க வந்து பேபி ஷவர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனே அவங்களுக்கு கிடையாது. நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆனால் குழந்தை பெற்றுக்குவாங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி அப்படிலாம் ஒன்று அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அதனால் அவர்கிட்ட கேட்போம் எப்படின்னு. மின்ஜூன், can you share your experience, how you felt about this ceremony, this kind of rituals, our baby shower function? Baby shower function? Sure. Baby shower function is not a common thing in Korea. Most people don't even know about it. But in India, I experienced that so many people came to our function and celebrate our baby's health and your successful delivery. How can I say? Be safe and that kind of things. Of course, delivery is very difficult, tough procedure for every woman. But actually, the birth delivery is the most difficult, right? I think this is very good event for reducing the fear about the delivery, and also it's very how can I say, praying, everybody just praying for you and our baby, and I think it's very good event for everyone.
இடையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, நாங்கள் மாலை போடவே மறந்துட்டாங்க. ஸோ மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு வளையல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, என்னங்க மாலையே போடலையா அப்படின்னு இப்போ சுற்றி இருக்கிறவங்கள கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அச்சச்சோ மண்டையில் இருந்த கொண்டைய மாதிரி மாலையை மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அதுக்கப்புறம் வந்து மாலையெல்லாம் போட்டு திருப்பி வந்து அந்த ரிச்சுவல்ஸை பண்ணணும். இந்த மாதிரி தாங்க ஏதாவது ஒரு விசேஷம்னா பதட்டத்தில் எல்லாமே மறந்து போயிடும். ஏதாவது நம்ம ஒன்று விட்டுட்டு தான் ஒன்று பண்ணுவோம். அதே தான் இங்கேயும் நடந்துச்சு. ஸோ மாலை போட மறந்துட்டு எல்லா ரிச்சுவல்ஸும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வளையல் வந்து ஒரு கையில் பாதி போட்டதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து அதுக்கப்புறம் அகைன் திருப்பி மாலையெல்லாம் போட்டு அகைன் வளையல் போட ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நிறைய பேர் கேட்பீங்க மின்ஜூன் சைட்லேருந்து யாருமே வரலையா அப்படின்னு. ஸோ மின்ஜூன் சைட்லேருந்து அவர் மேரேஜுக்கு வந்து ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து அவர் தாய்மாமா முறையில் யார் என்ன பண்ணணுமோ அது வந்து எங்கள் பெரியப்பா தான் பண்ணார். ஸோ அதனால் ஃபுல்லாகவே இப்போ வரைக்கும் எங்கள் பெரியப்பா தான் ஃபாலோ பண்ணார். அதாவது மின்ஜூனுக்கு தாய்மாமா மாதிரி அந்த முறையில் நின்று எல்லாமே அவர் தான் பண்ணார். தென் வந்து நாங்கள் வந்து வீட்டு மாடியில் தான் ஸ்டேஜ் வந்து போட்டிருந்தோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் போட வேணாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தோம். ஏன்னா வீட்டில் போடுறதுனால எப்படி வரும் என்னென்னு தெரியலேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் லோக்கலில் சர்ச் பண்ணி பார்த்தோம். இல்லை பாஸ் டெக்கர் அண்ட் ஈவெண்ட்ஸ்னு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து ரொம்பவே பக்கம் தான் நம்ம ஏரியாவுக்கு. அவங்கள்ட்ட கேட்டதுக்கு நீங்கள் எந்த இடத்துல சொன்னாலும் நாங்கள் அழகாக போட்டு கொடுத்துறோன்னு சொல்லி ஏர் கூலரும் வச்சுருந்தாங்க. இந்த ஏர் கூலர்னால என்ன பிரச்சனை அப்படின்னா மிஞ்சுவனோட ஹேர் ஸ்டைல்லேருந்து நிற்கவே இல்லை. அவருக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை, என் ஹேர் ஸ்டைல் சரியாக நிற்கல இந்த ஏர் கூலர்னால அப்படின்னால. ஏர் கூலர் இல்லாமல் இருக்க முடியாது. சம்மர் டைமில் சுத்தமாக அவருக்கு வேக்க ரொம்ப ஸ்டார்ட் பண்ணிடும். அதனால் இருந்தாலும் ஒரு ஏர் கூலர் வச்சு சும்மா சமாளித்து அவரோட ஹேர் ஸ்டைல் களையக்கூடாதுன்னு அப்பவும் கலைஞ்சிருச்சு. அது எவ்வளோ அனாயிங்காக அவர் ஃபீல் பண்ணார் அப்படிங்கிறத அவர்கிட்டயே கேட்கலாம். Minjun, your hairstyle was messed up when we are doing baby shower function. So what do you think about that? Oh my god, what is this? Your hairstyle. Actually, I didn't expect this much mess up hair. Air cooler was so strong, so my hair is going, behind, and I cannot stop that. I don't know what to say, what to say about this, Anyhow, the event was good, and it's okay anyway. June, I was wearing too much bangles, right? You were asking, are you gonna wear all of this in your hand? Like that you were asking. Yes. So, what do you think about that bangles, everything? First of all, I think that you're wearing every bangles in there, but it was not true. Therefore, baby, right? Yeah. After baby born. Yeah, this is very unique event, I guess. So many bangles wearing, and after baby born, break it. That kind of things are good tradition, I think. And I say again that we don't have anything like this. So I don't know what to say actually. பேங்கிள் வியர் பண்ணும்போது அவர் என்கிட்ட கேட்டார். தென் அதுக்கப்புறம் வந்து இது எப்போ கழட்டுவேன்னு கேட்டார். பேபி பிறக்கிற வரைக்கும் கையில் தான் போட்டிருப்போம் அப்படின்னே. அப்படியே அப்புறம் நைட்டு தூங்கும் போது நீ வேறு டிங்னு ஆடிக்கிட்டே இருப்பியே, எப்படி நான் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்பார். ஏன்னா அவருக்கு வந்து சின்னதாக நாய்ஸி வந்தாலும் தூங்க மாட்டார். சின்ன லைட் வெளிச்சமும் அவருக்கு தூக்கம் வராது. சின்ன லைட்டு கூட இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தூங்கணும்னு எதிர்பார்ப்பார். பட் வேறு வழி இல்லை, இதை நீ பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். சரி மிஞ்சுன், மை பேங்கிள் சவுண்ட் இஸ் அனாயிங் யூ டு when you are sleeping? Yes, of course. Every time she's torturing me with these bangles, even I'm sleeping nap, taking nap, she's coming, why are you doing this? Sometimes not you are sleeping. When you are lying down, if I want to irritate you, I will do. ஆக்சுவலாக நான் வேணும்னே பண்ண மாட்டேன். அப்பப்போ வந்து அவரை இப்போ ஏதாவது பழி வாங்கணும், இரிட்டேட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அவ்வளோதாங்க, மற்றபடி வேணும்னே பண்ணுற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. தென் அதுக்கப்புறம் எங்கள் அத்தைங்க எல்லாமே பொட்டு வச்சுட்டு எங்கள் அக்காவும் வச்சாங்க. எல்லாம் வச்சுட்டு ஒரு 5 மெம்பர்ஸ் தான் பொட்டு வச்சுட்டு தென் ஆராத்தி எடுத்துகிட்டு இந்த செரிமோனி இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இது புதுசாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்களே, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சு. உங்கள் சைடு எந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து அதிகமாக போனதில் 1 or 2க்கு தான் ரீசெண்டாக போயிருக்கேன். ரொம்ப அதிக ஃபங்க்ஷன் நான் அட்டன் பண்ணதில்லை. ஸோ எனக்கும் சரியாக தெரியல. உங்கள் இதில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அதான் அவரே தான் போட சொன்னாங்க. எல்லாம் மறந்துட்டாங்க. கடைசியா போட்டுக்கலாம். கடைசியா எல்லாரும் போடுங்க. அப்புறம் என்ன? மினிமம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஆக்சுவலி எங்கள் மாமியார் மாமனார் 2 பேருமே வரலை தான். பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது இந்த மாதிரின்னு சொன்னோன்னே அவங்க வந்து ஃபங்க்ஷன்னா எப்படி gift கொடுக்காம இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு செயின் வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து மிஞ்சுன் வந்து எனக்கு போட்டு விடுவார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவரை பொட்டு வைக்க சொன்னதுக்கு அவர் நெத்தியில் இருக்கிற பொட்டு எடுத்து எனக்கு வச்சார். அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. அதனால் செயினை மட்டும் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாங்க, இந்த கிஃப்ட்டு வந்து எங்கள் மதர் இன் லாவும் எங்கள் ஃபாதர் இன் லாவும் அங்கேருந்து அமௌண்ட் போட்டு விட்டாங்க. ஸோ இங்கே வந்து இவர் வாங்கிட்டார். வாங்கி தாங்க இந்த கிஃப்ட் எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாத்துக்கு முன்னாடி இதை வியர் பண்ணால் அப்புறம் எல்லோரும் கேட்டாங்க, இதை எங்கே வாங்கினீங்க, எப்படி வாங்கினீங்க, இவர் வாங்கினாரா? ஏன்னா அவங்களுக்கு வந்து கோல்டு பற்றி பெருசாக தெரியாது. ஆனால் பட் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இந்தியாவில் வந்து கோல்டு வந்து கிஃப்டாக வந்து கொடுத்தா ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது இருந்தனால அவங்க நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணுவாங்க. எங்கள் அத்தையும் மாமாவும் இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வச்சு இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் மாமியாருக்கும் மாமனாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அம்மோனி மாபோனி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்க வீடியோ பார்ப்பாங்களா, தமிழில் தானே இருக்குன்னு. தமிழ்லேயே இருந்தாலும் வீடியோ பார்ப்பாங்க. அவங்களுக்கு புரியல அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ எப்போதுமே மோஸ்ட்லி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அவங்களுக்கு. இந்த மாதிரி வந்து வீடியோவில் வந்து நான் இதான் சொல்லியிருக்கேன், இப்படி தான் சொல்லியிருக்கேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு புரியும். நிறைய வீடியோ வந்து அவங்களுக்கு புரியும் பார்க்கும்போதே. நான் நிறைய பேசி வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நான் அவங்களுக்கு சொல்லுவேன், நாங்கள் இந்த மாதிரி தான் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரெகுலராகவே பார்ப்பாங்க எல்லா வீடியோஸுமே. எந்த வீடியோஸுமே அவங்க ஸ்கிப் பண்ணதே இல்லை, எல்லா வீடியோஸுமே பார்ப்பாங்க. பட் கமெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் கேட்டேங்க. மோஸ்ட்லி வந்து ரிலேஷன்ஸ்லாம் பார்ப்பாங்க இவர் வீட்டு சைடில். ஆனால் யாருமே கமெண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னு தெரியலை, பட் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அது பழக்கம் இல்லை, அதனால் பெருசாக கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாம் வந்து பொட்டெல்லாம் வச்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசி ஆராத்தி எடுப்பாங்க. ஆராத்தி எடுக்கும்போது பாட்டு பாட சொன்னாங்க. யாருக்கும் பாட்டு தெரியலை. ஸோ அதனால் யாரும் பாடலை. ஏன்னா எனக்கும் தெரியாது பாட்டு. இதுக்கு முன்னாடி நானும் பார்த்ததில்ல, எங்கள் சைடு பாட்டு பாடி பார்த்ததில்ல. மோஸ்ட்லி நானும் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் பாட்டு பாடுறதெல்லாம். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஏதாவது ஒரு பாட்டோட லிங்க்கை வந்து எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க, நானும் கற்றுக்கிறேன். ஸோ தென் ஆராத்தியெல்லாம் எடுத்து ஃபங்க்ஷன்லாம் முடிக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தாங்க முக்கியமான போர்ஷனே சாப்பாடு. நிறைய பேர் கேட்பீங்க என்னென்ன சாப்பாடு வச்சோம் அப்படின்னு. 7 சாப்பாடு வச்சோம். புளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, தென் மாங்காய் சாப்பாடு, கொத்தமல்லி சாதம், பொங்கல் வச்சு, ஒயிட் ரைஸ் வச்சு, அதுக்கு சாம்பார், ரசம், பொரியல் வச்சு, சட்னி வச்சு, ஊறுகாய் வச்சு எல்லாமே வச்சோங்க. அப்புறம் வத்தல் வகை இது எல்லாமே வச்சோங்க. ஸோ இப்படி தான் இங்கே வந்து நார்மலாகவே செய்வாங்க. ஸோ அதே தாங்க நாங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சோம். அதுக்கப்புறம் கடைசியாக இந்த ரிச்சுவல்லாம் முடிஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சுங்க. அந்த டைமில் தான் சாப்பிட்டோம். மிஞ்சுன்மே சரியான பசி. ஆனால் அவர் இடையில போய் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வயிற்று நொப்பிக்கிட்டாரு. நான் தான் இந்த ரிச்சுவல் முடிஞ்சு தான் சாப்பிட்ணும், ஃபஸ்ட்டாக வளகாப்பு பொண்ணு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னனால ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தாங்க நானும் சாப்பிட்டேன். அவ்வளோதாங்க, இதோட வளகாப்பு ஃபெஸ்டிவல் செரிமோனி முடிஞ்சிருச்சு. யாரும் கூப்பிடலேன்னு கோச்சிக்க வேணாம். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப சாரி கூப்பிடாததுக்கும். ஓகே, பை பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.